ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு மகாலட்சுமி டெய்லரிங் அண்ட் ஃபேஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சும்மா ஏதாவது ஒரு டிசைன்ஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு விருப்பமான டிசைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. நான் ப்ளவுஸ் மாதிரி வரைஞ்சி அதில் சென்டராக வந்துட்டு கட் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பேசிக் என்ன அப்படின்னா செயின் ஸ்டிச்சஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ் வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச்சஸாக போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் போடணும். ஓகேங்களா, அந்த செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம்னா இதுக்கு மேலே வந்துட்டு ஜிக்ஜாக் வந்துட்டு போடணும். அது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ வந்துட்டு நம்ம ஏற்கனவே இந்த ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, தெரியல அப்படின்னா நம்மளோட சேனலில் போய் பாருங்கள். ஸோ கீழே அண்ட் மேலே. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் செயின் ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு வரணும் ஆப்போசிட்டாக. அப்போ தான் நம்ம கட் ஒர்க் பண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு பிரியாமல் இருக்கும். நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு நான் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட்டில் நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு இது கொட்டினாப்லே போட்டுக்கணும். ஓகேங்களா, ஸோ போடும்போது ஃப்ரேம் டைட்டாக வச்சு போடுங்க. என்னோடது கொஞ்சம் போட்டுட்ருக்கும் போது லூஸ் ஆகி போச்சு. ஏன்னா நான் காட்டில் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்துட்டு இது பண்ண முடியாது, என்னால் வந்துட்டு டைட் பண்ண முடியாது. நம்ம ஃப்ரேமில் போடுற மாதிரி இருந்தால் நம்ம டைட் பண்ணிக்கலாம். பட் காட்டில் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் டைட்டாக ஃபிட் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் காட்டில் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் வந்துட்டு இது ஒட்டினாப்லேயே போட்டுட்டு வரணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வந்துட்டு நமக்கு பிரியாது. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், நான் இது ஃபுல்லாகவே வந்துட்டு நான் போட்டு முடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஜிக்ஜாக்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கிற பீஸை நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு கட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது ஊதுபத்தி வச்சு இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு கட்டர் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டராக வந்துட்டு பீஸை கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஓகேங்களா, சென்டராக பீஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து நீங்கள் கட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணணும். நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணணும். ஸோ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன் ஊதுபத்தியில் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் காமிக்கிறேன். ஓகேங்களா, சும்மா லைட்டாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கார்னரில் லைட்டாக வேறு எங்கேயுமே படாத அளவுக்கு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி வைக்கணும். ஓகேங்களா, வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அது நல்லா வந்துட்டு இதாயிரும். நீங்கள் பெரிய கட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சிசரில் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது குட்டி குட்டி பாக்ஸாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேக் சைடு. ஸோ அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஊதுபத்தியில் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எதுவும் ஆகாது. நீங்கள் கையில் கூட நீங்கள் எடுத்து விடலாம். உங்களுக்கு எங்கெங்கே வந்துட்டு பீஸ் தெரியுதா இருக்குது கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் நான் கட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நான் உள்ளே வந்து கட் ஒர்க் இந்த மாதிரி பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லை வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏதாச்சும் கிளாத் வைக்கிறேன் அப்படின்னு நினச்சா கூட இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளாத் என்ன பண்ணணும்னா எடுத்துக்கிட்டு இப்படி அடியில் வந்துட்டு நம்ம வைக்க போகிறோம். இது வந்துட்டு நீங்கள் வச்சு ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ராங் சைடில் வந்துட்டு கம்மை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு அடியில் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் வந்துட்டு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா,
அழுத்து பிடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இது மேலே இந்த கிளாத்தையும் அடி கிளாத்தையும் மேல் கிளாத்தையும் சேர்த்து ஒரு ஜிக்ஜக் ஸ்டிச்சஸ் போடுறனாலும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம் இது போதும் அப்படின்னாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கட் ஒர்க் ப்ளவுஸ் பண்ண போகிறீங்க, அதில் பீட்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இது வந்துட்டு ஒட்டுங்க. பின்னாடி கிளாத் வந்துட்டு நீங்கள் வைக்கிற மாதிரி நெட் கிளாத் இருந்தாலும் சரி, இந்த கிளாத் இருந்தாலும் சரி வைக்கிற மாதிரி இருந்தாலும் வைங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே எல்லா துணிக்கும் நம்ம லைனிங் கொடுத்து தைக்க போகிறோம். ஸோ வந்துட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கட் ஒர்க் வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு இவ்வளோ தான். நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? கிளியர் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்ம சேனல் பார்க்காம இருந்தீங்கன்னா வந்துட்டு ரெகுலராக ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கலாம். இல்லை நான் ப்ரைவேட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, பேமெண்ட் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ப்ரைவேட்டாக வந்துட்டு ஆரி ஒர்க் கிளாஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு பேமெண்ட்டில். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.